ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ காம்பினேஷனல் சர்க்யூட்ஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் மல்டிப்ளெக்ஸர். சரிங்களா? ஸோ இந்த மல்டிப்ளெக்ஸர் அண்ட் டிமல்டிப்ளெக்ஸர், அதே மாதிரி என்கோடர் டீகோடர், இந்த 4 டாபிக்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிமிலாரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எது வந்து ஒன் டு மெனி, எது மெனி டு ஒன், அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ஒரு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மல்டிப்ளெக்ஸரோட கான்செப்ட் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் டெஃபினிஷனுக்குள்ளே போகலாம். மல்டிப்ளெக்ஸர் அப்படிங்கிற இந்த வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னு இன்னொரு வேர்டு வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ 4 டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஸில் 4 டிஃப்ரெண்ட் மூவிஸ் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த 4ல் நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்க்ரீனில் இருக்கிற மூவியை மட்டும் நம்ம இங்கே வாட்ச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ மல்டிப்ளெக்ஸர் கான்செப்டை இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது 4மே நம்மளுடைய இன்புட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 4 இன்புட்லேருந்து ஏதாவது ஒன்று மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணி எனக்கு அவுட்புட்டில் எனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4த்தில் எது நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செலக்ட் லைன் தான் டிசைட் பண்ணும். சரிங்களா? ஸோ உங்களோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 4 ஸ்க்ரீன்ஸ் வந்து இன்புட்டில் இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் வந்து அவுட்புட்டில் இருக்கும். அண்ட் யார் செலக்ட் பண்ண போகிறா அப்படின்னா நீங்கள் தான். ஸோ நீங்கள் தான் வந்து செலெக்ஷன் லைன்ஸ் அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் மல்டிப்ளெக்ஸர். ஸோ இந்த மல்டிப்ளெக்ஸரை பார்த்தீங்க அப்படின்னா மெனி டு ஒன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன ஷார்ட்கட் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் எம் அண்ட் மெனி டு ஒன்னோட ஃபர்ஸ்ட்டும் எம். சரிங்களா? ஸோ மல்டிப்ளெக்ஸர் அப்படின்னாலே ஃபஸ்ட் லெட்டர் நமக்கு எம்னு ஞாபகம் வரணும். ஸோ மெனி டு ஒன் கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு மல்டிப்ளெக்ஸரில் நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ மெனி டு ஒன் அப்படிங்கும்போது எவ்வளோ இருக்க போதும் உங்களோட மெனி லிஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2n காம்பினேஷன்ஸ் தான் வந்து உங்களோட இன்புட்டில் எப்போவுமே இருக்கும். அண்ட் இந்த 2nலேருந்து ஒரே ஒரு அவுட்புட் தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதனுடைய ஆக்சுவல் டெஃபினிஷன் இப்போ நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மல்டிப்ளெக்ஸர் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட். ஸோ இந்த காம்பினேஷனல் சர்க்யூட் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த நிறைய இன்புட் லைன்ஸில் இருந்து ஒரே ஒரு அவுட்புட் லைனை நமக்கு எடுத்து கொடுக்கும். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா செலெக்ஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களோட செலக்ட் லைன்ஸை பேஸ் பண்ணி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2n வந்து இன்புட் அண்ட் 1 வந்து நம்மளோட அவுட்புட். இதில் n அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட செலக்ட் லைன்ஸ். ஸோ இந்த செலக்ட் லைன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட்டில் இருந்து எதை நீங்கள் அவுட்புட்டாக சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. 2:1 ஸ்டார்ட் பண்ணி 2n நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களோட மல்டிப்ளெக்ஸர் ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோட வேல்யூ நம்ம 1 கொடுத்துக்கலாம். ஸோ 1 கொடுத்திங்கன்னா என்ன ஆகும், 2^1 இருக்கும். 2^1 is to 1. ஸோ அதுதான் வந்து 2:1 மல்டிப்ளெக்ஸர். நெக்ஸ்ட் அதே மாதிரி n வேல்யூ வந்து 2ன்னு நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 2^2 ஆகும். ஸோ 2^2 வேல்யூ வந்து 4. ஸோ 4:1 அப்படிங்கிறது இன்னொரு மல்டிப்ளெக்ஸர். அதே மாதிரி 8னா 2^3, நெக்ஸ்ட்டு 2^4, நெக்ஸ்ட்டு 2^5 அப்படின்னு சொல்லி 2 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் உங்களோட இன்புட் வேல்யூஸை. நீங்கள் கொடுத்துருக்க அந்த இன்புட் வேல்யூஸ்லேருந்து ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து மல்டிப்ளெக்ஸர் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளெக்ஸரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேட்டா செலக்டர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இருக்கிற எல்லா டேட்டாஸ்லேருந்து நீங்கள் ஒரே ஒரு டேட்டா தான் செலக்ட் பண்ணி அவுட்புட்டில் ஃபீட் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து நம்ம டேட்டா செலக்டர்னு சொல்லலாம், யூனிவர்சல் எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மல்டிப்ளெக்ஸரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட எல்லா பூலியன் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எந்த காம்பினேஷனல் சர்க்யூட்டையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி parallel to சீரிஸ் கன்வர்ஷன். ஸோ இந்த கன்வர்ஷன் எப்படி உங்களோட மல்டிப்ளெக்ஸரில் பாசிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேரலல்னா ஒரு 4 இன்புட் இருக்குன்னா 4மே ஒரே டைமுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்க. சீரீஸ்னால் ஒரு இன்புட்டாக நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ மெனி டு ஒன் அப்படிங்கும்போது மல்டிப்ளெக்ஸர் கான்செப்ட் இந்த parallel to சீரிஸ் கன்வர்ஷனில் யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ 2x1 மார்க்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை 2n ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதி பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ செலக்ட் லைன்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ 2n is to 1 தான் நம்மளுடைய ஃபார்மேட். இப்போ n வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 2x1 கிடைக்கும்னு பாருங்கள். ஸோ n வேல்யூ நம்ம இங்கே என்ன போடணும் அப்படின்னா 1 தான். அப்போ தான் நமக்கு 2 கிடைக்கும். ஸோ 2^1 2 is to 1. அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 இன்புட்ஸ் இருக்குது, ஒரு செலக்ட் லைன்ஸ் இருக்குது அண்ட் ஒரு அவுட்புட் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களோட ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் ஆகும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணியும் நீங்கள் மல்டிப்ளெக்ஸரை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் 2 இன்புட் இருக்குது. ஸோ 2 இன்புட்டை வந்து நம்ம I0 I1ன்னு எடுத்துக்கலாம். ஒரு செலக்ட் லைன் இருக்குது. ஸோ அந்த செலக்ட் லைனை நம்ம எஸ்ன்னு இங்கே எடுத்திருக்கோம். அண்ட் ஒரு அவுட்புட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதே ரெப்ரசன்டேஷன் தான் இதுலேயுமே இருக்குது. உங்களுக்கு சிம்பிள் மட்டும்தான் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்புட் அவுட்புட் அண்ட் செலக்ட் லைன் போக இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து எனேபிள். எனேபிள்னால் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இதில் வேல்யூ கொடுக்குறத பொறுத்து தான் உங்களோட மல்டிப்ளெக்சர் ஃபங்க்ஷன் வந்து ஆப்ரேட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதே வந்து டிசைட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதனுடைய ட்ரூத் டேபிள் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே எனேபிள் எடுத்திருக்கேன், இங்கே செலக்ட் லைன்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் ஃபைனலாக அவுட்புட் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எனேபிள் வந்து 0 கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு செலக்ட் லைன்ஸில் நீங்கள் 0 கொடுக்குறீங்களா இல்லை 1 கொடுக்குறீங்களா அது நமக்கு கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா எனேபிள் 0வாக இருக்குது அப்படின்னாலே அவுட்புட் வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு 0 தான் ஆக போகுது. சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்களோட மல்டிப்ளெக்ஸர் இங்கே ஆப்ரேட்டே ஆகலை. ஸோ அதனுடைய அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே 0ன்னு நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எனேபிள் இப்போ நம்ம 1 கொடுக்கலாம். ஸோ 1 கொடுத்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே 1 ஃபீட் பண்ண உடனே உங்களோட மல்டிப்ளெக்சர் ஆப்ரேஷன் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம செலெக்ஷன் இன்புட்டை கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு I0 I1ல இருந்து ஏதாவது ஒரு அவுட்புட் வந்து Yல உங்களுக்கு ஃபீட் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் எனேபிள் 1 கொடுத்துட்டேன் அண்ட் செலக்ட் லைனோட வேல்யூ நான் 0 கொடுத்துட்டேன். 0 கொடுத்துட்டேன் நான் என்ன ஆகும் அப்படின்னா I0 வந்து உங்களோட அவுட்புட்டுக்கு ஃபீட் ஆகிடும்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு இங்கே I0 I1ன்னு 2 இருக்குது. செலக்ட் லைன் நான் இப்போ வந்து 0 கொடுத்துருக்கேன். 0 கொடுத்தா என்ன ஆகும்? இந்த இன்புட் வந்து உங்களோட அவுட்புட்டில் கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எனேபிள் அகெயின் 1ல் தான் இருக்குது. இப்போ செலக்ட் லைன் வந்து நான் 1 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்? I1 அப்படிங்கிற இன்புட் வந்து உங்களோட அவுட்புட்டுக்கு ஃபீட் ஆகிடும். அப்போ இந்த கனெக்ஷன் வந்து கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு I1 வந்து டைரெக்டாக Yல கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் எனேபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மல்டிப்ளெக்சர் வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அது போக நீங்கள் செலக்ட் லைன் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இங்கே இருக்கிற நிறைய இன்புட்லேருந்து ஏதாவது ஒரு இன்புட் வந்து உங்களோட அவுட்புட்டோட கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் மல்டிப்ளெக்சரோட கான்செப்டே. ஸோ இதனுடைய அவுட்புட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ ஒய் தான் நம்மளோட அவுட்புட். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு எனேபிள் வந்து நமக்கு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ எனேபிள் அப்படிங்கிறதுனால ஈன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு எஸ் வேல்யூ நமக்கு 0. ஸோ எஸ் பார் அண்ட் அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன இங்கே வேல்யூ இருக்குது? இன்புட் வேல்யூ I0 இருக்குது. ஸோ I0. சரிங்களா? ப்ளஸ் செகண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் எனேபிள் 1. ஸோ ஈன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செலக்ட் லைன் இப்போ வந்து 1ன்னு இருக்குது. ஸோ எஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இதனுடைய அவுட்புட் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா I1ன்ட்டு கிடைக்கும். ஸோ இங்கே I1 எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா எனேபிள் காமனாக இருக்குன்றதுனால அதை நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஸோ எஸ் பார் I0 ப்ளஸ் எஸ் I1 அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய மார்க்ஸோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம 4x1 பார்க்கலாம். ஸோ 4x1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம 2n ரெப்ரசென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2n × 1 இருக்கும். ஸோ n வேல்யூ நம்ம இங்கே இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4x1 கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ n வேல்யூ நமக்கு இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 2/2 ஆயிரும். ஸோ 2/2ஓட வேல்யூ 4 × 1 அதாவது ×1. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 2/2 காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட் வந்து நமக்கு இன்புட் எண்டில் இருக்கும் அண்ட் 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு அவுட்புட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4x1 அப்படிங்கிறதுனால ஒரு 4x1 மார்க்ஸை எடுத்துகிட்டு 2/2 அதாவது நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் இருக்க போகுது அப்படின்னா 4 காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட் இருக்குது. ஸோ I0 I1 I2 I3 நம்ம 4 காம்பினேஷன்ஸ் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ செலக்ட் லைன் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 செலக்ட் லைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 செலக்ட் லைன்ஸை வந்து S1 S0ன்னு நம்ம எடுத்தாச்சு அண்ட் லாஸ்ட்டாக ஒரு அவுட்புட். ஸோ அது நம்ம Y நீங்கள் எழுதியிருக்கோம். சரிங்களா? செலக்ட் லைன்ஸ் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே S0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதாவது LSB எப்போவுமே S0 இருக்கும் அண்ட் MSB வந்து உங்களுக்கு ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நீங்கள் ஹையர் ஆர்டர் மார்க்ஸ் பார்க்க S1 S2 S3 அப்படின்னு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ட்ரூத் டேபிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 செலக்ட் லைன்ஸ் இருக்குது, S1 அண்ட் S0. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த 4 இன்புட்டில் எந்த இன்புட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு S1 S0ஓட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 0 0. ஸோ இதனுடைய வேல்யூ 0 அண்ட் S0 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு I0 வந்து அவுட்புட்டோட கனெக்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ அவுட்புட்டில் நமக்கு I0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ 0 1ன்னு ஃபீட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு I1 வந்து அவுட்புட்டோட கனெக்ட் ஆயிரும். ஸோ Yயோட வேல்யூ இப்போ நமக்கு I1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1 0க்கு நமக்கு I2ஓட வேல்யூ கிடச்சிரும் அண்ட் லாஸ்ட்டாக 1 1 காம்பினேஷனில் I3 கிடச்சிரும்.
ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிளில் பேஸ் பண்ணி நம்ம இதனுடைய ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா S1 S0 அண்ட் உங்களோட அவுட்புட்டில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ S1 S0ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 0 இருக்குது. ஸோ S1 பார் S0 பார் அண்ட் அதனுடைய அவுட்புட்டாக I0 இருக்குது. ஸோ I0 சரிங்களா. ப்ளஸ் செகண்ட் காம்பினேஷனில் என்ன இருக்குது S1 பார் S0 இன்ட்டு I1. ஸோ அது நம்ம செகண்ட் டேர்மில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்மில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா S1 S0 பார் I2. ஸோ அது நம்ம தேர்ட் டேர்ம் இங்கே கிடச்சிருக்கு சரிங்களா. அண்ட் லாஸ்ட் டேர்மாக நமக்கு என்ன இருக்குன்னா S1 S0 இன்ட்டு I3. ஸோ அதனால் நம்மளுடைய ஃபோர்த் டேர்ம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து 4x1 மக்ஸோட அவுட்புட் ஈக்குவேஷன் சரிங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வந்து ஒன்று தான். உங்களுக்கு இங்கே என்ன மெனி இன்புட்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மெனி இன்புட்டை நம்ம 2n ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ செலக்ட் லைன்ஸ் இருக்குது எவ்வளோ இன்புட் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரூத் டேபிளை எழுதணும். அண்ட் அதை வச்சு நம்ம ஃபைனலைஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி x1 மக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 8 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து 2^3ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ 2^3:1 இருக்கும்போது 2^3 அதாவது 8 பாசிபிள் இன்புட் காம்பினேஷன்ஸ் நமக்கு இருக்கும், 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கும் அண்ட் 1 அவுட்புட் இருக்கும் சரிங்களா. ஸோ 8x1ல் வந்து நமக்கு 8 இன்புட் இருக்கிறதுனால I0 I1லேருந்து I7 வரைக்கும் நமக்கு 8 இன்புட்ஸ் நம்ம ஃபீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 செலக்ட் லைன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 3 செலக்ட் லைன்ஸ் அப்படிங்கும் போது LSB S0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி S0 S1 S2ன்னு 3 செலக்ட் லைன்ஸ் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. அண்ட் ஃபைனலி ஒரு அவுட்புட் சரிங்களா. ஸோ இப்போ இதனுடைய ட்ரூத் டேபிள் நம்ம எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், இப்போ இது எல்லாமே வந்து S2 S1 S0 டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ S2 S1 S0 நம்ம ஃபில் பண்ணியாச்சு அண்ட் கரஸ்பாண்டிங் அவுட்புட்டை நம்ம எழுத போகிறோம். ஸோ 0 0 0க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்புட் I0 நமக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ இங்கே I0ன்னு கிடச்சிருக்கு சரிங்களா. அதே மாதிரி 0 0 1 கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இன்புட் இங்கே ஃபீட் ஆகிடும். ஸோ 7 பாசிபிள் காம்பினேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட I0லேருந்து I7 வரைக்கும் உங்களோட அவுட்புட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம 2x1 4x1ல் பார்த்த மாதிரி 8x1க்கும் நம்ம அவுட்புட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு S2 S1 S0ஓட வேல்யூ என்ன அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக Yல என்ன இன்புட் ஃபீட் ஆகிருக்குன்ற இந்த 4 பேராமீட்டரை கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 8 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் மல்டிப்ளெக்சர் கான்செப்ட். ஸோ மல்டிப்ளெக்சர்னாலே நமக்கு மெனி டு 1 அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும். இன்புட்டை வந்து நம்ம 2n எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி செலக்ட் லைன்ஸ் எழுதிட்டு உங்களோட டேபிளையும் அவுட்புட் ஈக்குவேஷனையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மக்ஸ் ட்ரீ அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.